நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024ஆம் ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வந்து பாருங்கள், உங்கள் ராசியில் சனி இருக்கார். ஜென்ம ராசியில் சனி கும்பராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மேஷ ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் இந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. அதாவது வருடகிரகங்கள் இந்தந்த அமைப்பில் தான் இருக்காங்க. அது அந்தந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பலன்கள் கொடுப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் உங்களுக்கு மாறுமா மாறாதா எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக வருடகிரகங்களுக்கு தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். வருடகிரகங்கள்லாம் என்ன? யார்? சனி, குரு, ராகு, கேது. இந்த 4 கிரகங்கள் தான் வருடகிரகங்கள். அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகு கேது 2.5 வருஷம், அதாவது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. சனி தான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் ராகு கேது. சரிங்களா? சனி வந்து இருள் கிரகம், குரு வந்து ஒளி கிரகம். சனியோட தாக்கம் தாங்க அதிகமாக இருக்கும். எந்த ஒரு இதில் கோச்சாரத்தில் பாருங்கள், சனியோட இம்பேக்ட் அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நவகிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பாவகிரகம் சனி தான். கர்மக்காரகன் சனின்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம்னு சொல்லுவாங்க. இந்த 3 கர்மம் செயல்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். அதனால தான் அவருக்கு சனி பகவான் கர்மக்காரகன் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஜென்ம ராசியில் சனி இருக்கார். சனி சொந்த வீட்டிலேருந்து கெட்டது பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி, சனிக்கு நட்பு ராசியாக இருந்தாலும் சரி, பகை ராசியாக இருந்தாலும் சரி, ஆட்சி வீடு, உச்ச வீடு, நீச்சம் வீடு, எந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த ராசிக்கு சனி வரும்போது கண்டிப்பாக துன்பங்களையும் சோதனைகளையும் கண்டிப்பாக சனி கொடுக்காம போகவே மாட்டார். இப்போ கும்பராசிக்காரங்க எத்தனை கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவர் சொந்த வீடு உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக செஞ்சார், கெட்டதானே செஞ்சிட்ருக்காரு. உங்களுக்கு மன அழுத்தத்தை தான் கொடுத்துட்ருக்காரு. 2023 உங்களுக்கு பிரச்சனை, மன அழுத்தம் இருக்குது, மன ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க, நிம்மதி இல்லை. ஒரு சில பேருக்கு பணம் காசெல்லாம் இருந்தால் கூட மனசு நிம்மதி இல்லை. ஒரு சில பேருக்கு சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையில் பணம் காசு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன்கள் நடந்துகிட்ருக்கு. சனி வந்து வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை கற்றுக் கொடுப்பார். இப்போ ஜென்ம சனியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கும். கண்டிப்பாக மன அழுத்தம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். நிறைய கும்பராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. ஒரு மனசு ஒரு தெளிவில்லை. இது பண்ணுறதா அது பண்ணுறதா, அங்கே போகிறதா இங்கே வர்றதான்னு ஒரு தெளிவில்லை. ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராசி மேலே சனி இருக்கார். ராசிங்கிறது உடல், உங்கள் உடம்பு மேலே சனி இருக்கிறதா அர்த்தம். அப்போ உடல்நிலையில் பாதிக்கப்படுறீங்க, மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எங்கே போகிறது, எங்கே வர்றது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் யோசித்து செயல்படுங்க, சிந்தித்து செயல்படுங்க. அவசர முடிவு எடுக்கவே கூடாது. அடுத்தவங்ககிட்ட, உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட, உங்கள் நெருக்கமாக இருக்கவங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்க. பொறுமையாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. டப்புன்னு எதுவும் பண்ணக்கவே கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் டப்புன்னு அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அது தோல்வியில் தான் போய் முடியுது. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க, வேலையை மாற்றுறீங்க, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பழைய வேலையே பரவாயில்ல, பழைய தொழிலே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணுது. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு. அதனால் கவனமாக இருக்கணும். கும்பராசினியர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவார்னா பொருளாதார சிக்கல் கொடுப்பார். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. குடும்பத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் சர்ப்ப கிரகம் இருக்குது, ராகு கேது இருக்காங்க. இப்போ என்ன பண்ணும்? குடும்ப பிரச்சனை கொடுக்கும், பண பிரச்சனை கொடுக்கும், பொருளாதார சிக்கலை கொடுக்கும். இப்போ 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு போவார் இந்த வருடம். எப்போ நடக்கும்? தமிழ் புத்தாண்டு நடந்து அடுத்த மாதமே மே 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறனால சின்ன மாற்றங்கள் இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் இருக்காது. சனியை மீறி எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு செயல்படாது. சனி தான் ரொம்ப முக்கியம். இப்போ 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். வீடு மாற்றலான் இருக்கீங்க, வீடு மாற்ற முடியும். வீடு வாங்கலான் இருக்கீங்களா, வீடு வாங்க முடியும். 2 வீலரில் அடிக்கடி ரிப்பேர் வருது, வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது, செலவு வச்சுட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மே மாதத்துலேருந்து ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் கொஞ்சம் கம்மியாகும். இல்லைன்னா புதுசாக வாகனத்தை மாற்றுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். திருமணம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம்
ஜென்ம சனியில் 7.5 சனியில் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். திருமணத்துக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. 7.5 சனிக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு கல்யாணம் ஆகாமல் இருந்த வந்தவங்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியம் கைக்குடி வரும். புத்திர பாக்கியம் உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது. கல்யாணம் ஆகாமல் இருந்து வந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஆனால் கருத்து வேறுபாடு 7ஆம் இடத்துல கேது இருந்து பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துல கேது இருக்கார். 8ஆம் இடத்துல கேது இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற இந்த கேது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த வருடம். திருமணம் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு 7ஆம் இடத்தை உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து குரு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார்ல. அதாவது வந்து பாருங்கள் உங்களுக்கு சிம்ம ராசி பார்த்துட்டு இருக்கார். அடுத்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பாருங்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த வருடம் 7ஆம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகுது, 8ஆம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகுது. அந்த கண்டங்கள் அந்த அசிங்க அவமானங்கள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டம், மே மாதத்துக்கு அப்புறம். அதனால் இந்த வருடம் நல்லபடியாக பயன்படுத்துங்க. நல்ல ஒரு வருடமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே அந்த கண்டங்கள் அந்த கஷ்டங்கள் அந்த துன்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விலகும். மாத்திரை மருந்து ஒரு சில பேருக்கு மாத்திரை மருந்துலேயே வியாதி குணமாகும். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தேவையில்லாத பாவகிரகங்களோட சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும். அதனால் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? இந்த வருடம் குடும்ப பிரச்சனை வரும், பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க, கவனமாக இருங்க. கடன் வாங்கலாம், கடன் வாங்கி இது பண்ணுற அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அளவுக்கு மீறி கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. சொந்த தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. நம்ம அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், எப்படி உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். சொந்த தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சொந்த தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா போய் மாட்டிக்குவீங்க. யாரையும் நம்பாதீங்க. புதியவர்களோட நட்பு கிடைக்கும், அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. வெளியே பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் இந்த வருஷம் பண்ணுங்கள். சரிங்களா? கவனமாக இருந்துட்டிங்கனாலே தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். திருமணம் பண்ணலாம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடச்சிரும். இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நல்ல ஒரு வருடம் தான். சரிங்களா? போன வருடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ஓரளவுக்கு நல்ல வருடம் சொல்லலாம். சமாளிப்பீங்க. எதாக இருந்தால் கொஞ்சம் சமாளித்து வெளிவரக்கூடிய வருடம் தான். பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்க தான் பாதிப்பில் இருக்கீங்க. அந்த பாதிப்பு கொஞ்சம் இந்த வருடம் கொஞ்சம் கம்மியாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்காங்க, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, இதெல்லாம் பாருங்கள். அதை வச்சு பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நவகிரகங்கள் 9 கட்டத்தை, அதாவது 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்காங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்குமா, நல்லது செய்தால் கெட்டது செய்தால், இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம 100% 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.